நண்பர்களுக்கு வணக்கம். உடலை பராமரிக்காத மனிதன் மிகப்பெரிய முட்டாள். ஒரு உடலை சரியா ஒரு மனிதன் பராமரிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக கூற்றுவன் அந்த உடலை ஆக்கிரமித்துக் கொள்வான் என்பது நம்முடைய மூத்தோர் பழமொழி உண்டு. அதுபோல ஒரு இல்லத்தை நீங்கள் சரியாக பராமரிக்கவில்லை, அந்த இல்லத்தை மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஒரு இல்லத்தை நீங்கள் மதித்து சுத்தமாக அதாவது வைத்த பொருள் வைத்த இடத்தில் இருக்க வேண்டும், போட்ட பொருளை போட்ட இடத்தில் வைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு இல்லத்தையும் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி இருக்காங்க, ஒரு இல்லத்தை வலித்து விட வேண்டும் என்று சொன்னால், கூட்ட வேண்டும் அல்லது வலித்து விட வேண்டும் என்று சொன்னால், அது 10 நிமிடங்களில் செய்யக்கூடிய நிகழ்வாக ஒரு இல்லம் இருக்க வேண்டும். என்று சொன்னால் நீங்கள் அந்த இடங்களை எந்த பொருள்களை வைக்காத ஒரு செல்ஃப் அமைப்பு இருக்க வேண்டும், அல்லது ஒரு லாக்கர் அமைப்பு, ஒரு அலமாரி அமைப்பில் அந்த பொருள்களை வைத்த இடத்தில் வைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தரையை சுத்தம் செய்வது. தரையில் எந்த பொருளையும் வைக்கக்கூடாது. உட்கார நாற்காலி இருக்கலாம், டிவி இருக்கலாம், மற்ற பொருட்கள் சோபா இருக்கலாம், கட்டில் இருக்கலாம், மற்றபடி எந்த பொருள்களையும் தரையில் நீங்கள் வைக்காமல் இருக்கும் பொழுது அந்த இடத்தை சுத்தம் செய்வது எளிதான பணி. இந்த நிகழ்வு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு செழிப்புள்ள வீடாக மாறிவிடும். வாஸ்து என்பது கூட ஒரு ஓரத்தில் தான் என்கிற விஷயத்தை இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டும். சுத்தம் தான் இந்த இடத்துல சோறு போடுங்கிற ஒரு விஷயம். அந்த வகையில் எனது வாஸ்து பயணம் என்பது தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் திருச்சி மாவட்டத்தின் மணப்பாறை பகுதியில் வாஸ்து ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் என்னை அழைக்கும் போது உங்களிடம் வருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.